வணக்கம் அண்ட் வெல்கம் டு என்னோட விளையாடு. இது டாய்ஸ் ஃபார் கிட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு ஹேச்சிமால் வீடியோ பார்க்க போகிறோம். இது ஒரு கிளிட்டரிங் கார்டன். இதுக்குள்ளே ஒரு கிளிட்டர் எக் இருக்கும் அண்ட் ஒரு மிஸ்டரி கூட இருக்குது. ஸோ இந்த எக்கை ஹேட்ச் பண்ணதுக்கப்புறம் உள்ளேருந்து ஒரு பென்குவீனோ இல்லை ஒரு ட்ராகனோ வரும். அண்ட் உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ தெரியாது. ஹேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் கூட பார்க்கலாம். ஸோ இது எப்படி ஹேட்ச் பண்ணுறது அண்ட் இதில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம இதில் பார்க்கலாம். ஆல்ரைட், ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த எக். எவ்வளோ பெரிய எக்கு இல்லை. பாட்டம் பார்க்கலாம், பிளெயினாக தான் இருக்குது அண்ட் ஓப்பன் எங்கேயுமே இல்லை. அண்ட் எக் நல்லா கிளிட்ரியாக இருக்குது. அண்ட் யாரோ பெயிண்ட் ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ண அங்கங்கே பெயிண்ட் பண்ண மாதிரி டாட்ஸாக இருக்குது. கிளிட்டர் கையில் வருது. பிங்க் அண்ட் ப்ளூ கலரில் டாட்ஸ் இருக்குது. யாரோ இன்னும் நல்லா ட்ராயிங் பண்ண தெரியாதவன் எடுத்து ப்ரஷ் எடுத்து யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. இந்த எக்குக்குள்ளே தான் அந்த ஹேச்சிமால் இருக்குது. உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நாக் பண்ணணுன்னா நாய்ஸ் கேட்குது. உள்ளே யாரோ இருக்காங்க. அது யாருன்னு பார்க்கலாம். ரொம்ப ஃபன்னியான நாய்ஸஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. அப்படின்னு பார்க்கலாம் யார் இருக்காங்க உள்ள அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? உள்ள யாரோ இருக்காங்க, சவுண்டு வருது. ஓகே, இது எப்படி ஈஸியாக ஹேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நிறையா ட்ரிக்ஸ் இருக்குது. இப்படி ரப் பண்ணணும். யூஸ்வலாக இந்த மாதிரி ரப் பண்ணோன்னா எக் கொஞ்சம் வார்ம் ஆகும். அதுக்கப்புறம் இதை ஹேட்ச் பண்ணிவிட்டு உள்ளேருந்து அந்த ஹேச்சிமால் வரும். அண்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக் கூட பார்த்தோம். இது எப்படி ஹேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்லெட் இருந்தது. ஸோ இந்த பேப்பர் இல்லை, இன்னொரு பேப்பரில் இருந்தது. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி பிடிச்சி வச்சுருந்தோன்னா, ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோன்னா 25 மினிட்ஸ் வச்சுருந்தோன்னா உள்ளேருந்து ஹேட்ச் பண்ணிவிட்டு அந்த ஹேச்சிமால் வந்துடும். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்படி 8 செகண்ட்ஸ் இப்படி டவுன்வர்ட் இப்படி ஃபேஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். 8 செகண்ட்ஸ் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருந்தோன்னா உள்ளே இருக்க ஹேச்சிமால் தூங்க போயிடுமா. ஸோ இதே மாதிரி ஒரு 8 செகண்ட்ஸ் வச்சுருக்கணும். ஓகே, இப்போது ஹேச்சிமால் தூங்க போயிருக்கோம். 8 செகண்ட்ஸுக்கு மேலேயே நம்ம இப்போ பிடிச்சிட்ருக்கோம். இப்படி டவுன்வர்ட்ஸ் ஃபேஸ் பண்ணி. ஓகே, ஸோ இப்போது ஹேச்சிமால் தூங்க போயிருக்கோம். இப்போ திருப்பிடலாம் அண்ட் திருப்பி இப்படி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 25 மினிட்ஸ் பிடிச்சிட்ருக்கணும். பிடிச்சிட்டு இருந்தோன்னா சீக்கிரம் ஹேச்சிமால் இந்த எக்கை அப்படியே ஹேட்ச் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். உள்ளே யார் இருக்காங்கன்னு வேறு நம்மளுக்கு தெரியல இல்லையா, பென்குவீனா இல்லை ட்ராகனா அப்படின்னு. ஸோ இதே மாதிரி 25 மினிட்ஸ் பிடிச்சிட்ருக்கணுமாமா. ஸோ நல்லா ஷேக் பண்ணி பார்ப்போம். எந்திரி 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 எந்திரி, சீக்கிரம் எந்திரி. ஏந்திரி அஞ்சலி, ஏந்திரி சீக்கிரம், ஏந்திரி அஞ்சலி. ஓகே, ஸோ 25 மினிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது டைமு. ஸோ சீக்கிரமாக ஹேட்சிமால் இன்னும் ஹேட்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஷேக் பண்ணலாம். உள்ளே ஏதோ சவுண்ட் கேட்குது, ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. ஓகே, ஸோ இதை ரப் கூட பண்ணலாம். இல்லை நம்ம யூஸ்வலாக ரப் பண்ணுவோம் ஹேட்சிமாலை. இன்னும் இந்த எக்ஸை ரப் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது வார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் சீக்கிரம் அது ஹேட்ச் பண்ணிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டக் டக், யாராவது இருக்கீங்களா? சீக்கிரம் சீக்கிரம் வெளியே வாங்க. நீங்கள் யாருன்னு நாங்கள் பார்க்குறக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். ரொம்ப நேரமாக நாங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, 5 மினிட்ஸ் நம்ம இப்படி பிடிச்சி வச்சுட்ருக்கோம். இன்னொரு 20 மினிட்ஸ் இதே மாதிரி வெயிட் பண்ணணும். அது ரொம்ப நேரம் ஆக்சுவலாக. உள்ளே யார் இருக்காங்கன்னு பார்க்குறக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது.
இதே மாதிரி ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது நல்லா அப்படி வார்ம் பண்ணணும். இந்த மாதிரி ரப் பண்ணிகிட்டே இருங்க. கீழே ரப் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது கொஞ்சம் வார்ம் ஆகும். இந்த எக் வார்ம் ஆகும். இது ஒரு நல்ல ஐடியா ஆக்சுவலாக. இந்த மாதிரி வார்ம் பண்ணோன்னா உள்ளே இருக்க ஹேச்சிமாலுக்கு இதை உடச்சிட்டு பிரேக் பண்ணிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கூட ஒரு டெக்னிக் தான். உள்ள லைட்ஸ் ஏதாவது தெரியுதா? நோ. ஓகே, ஒரு சைடில் மட்டும் கொஞ்சோண்டு பிரேக் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி ரப் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இன்னொரு சைட்லேயும் பிரேக் ஆகும். கிராக்ஸ் வரும். வா 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 வா, சீக்கிரம் எந்திரிச்சுக்கோ, சீக்கிரம் எந்திரிச்சுக்கோ. நாங்கள் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் வெளியே வா. ஆல்ரைட். ஸோ உள்ளுக்குள்ளே யார் இருப்பாங்க எனக்கு இன்னும் தெரியல. டிராகனா பென்குயினா 2 பேரில் யார் இருப்பாங்க? ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.